ஹலோ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரீசெண்டாக டெட் எக்ஸாம் எழுதி எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கான முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. வெளியிடக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அது பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக டெட் எக்ஸாம் எழுது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப்பாக இருக்கிறதுன்ட்டு ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதுக்கு டிஆர்பி பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஜூலை 4, 5ஆம் தேதிகளில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான பேப்பர் 1, பேப்பர் 2 எக்ஸாம் நடந்துச்சு. பேப்பர் 1ல் 222 மையங்களில் கிட்டத்தட்ட 60,000 ஆசிரியர்களும், பேப்பர் 2ல் 600 மையங்களில் கிட்டத்தட்ட 1,60,000 ஆசிரியர்களும் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வாட்டி கொஸ்டின் வந்து சிலபஸையும் தாண்டி ரொம்ப கஷ்டமாக வந்ததாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு டிஆர்பி வந்து என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் சிலபஸை தாண்டி எந்த கேள்வியும் கேட்கல. பிப்ரவரி 13 அன்னைக்கு வந்த அறிக்கையில் சொன்னபடி என்சிடி வழிகாட்டுதல் மற்றும் அரசாணை எண் 181 படி தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கோம். குறிப்பாக வந்து பேப்பர் 1 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் வரை, பேப்பர் 2 6th 8th வரை. இந்த எக்ஸாமுக்கான தலைப்புகள் பார்த்தீங்கன்னா அந்தந்த வகுப்புகளுக்கான பாடத்திட்டத்தில் இருந்து வந்தாலும் அதோட தரம் மற்றும் இணைப்புகள் பார்த்தீங்கன்னா மேல்நிலை பள்ளி நிலையில் வரைக்கும் இருக்கும்ன்ட்டு முன்னாடியே அறிக்கையில் சொல்லியிருக்கோன்ட்டு ரொம்ப கிளியராக விளக்கம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இரண்டாவது சூப்பரான அப்டேட் என்னென்னா, சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ டெட் எக்ஸாம் ரிசல்ட்டை வெளியிடக்கூடாதுன்ட்டு இடைக்கால தடை போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, டெட் எக்ஸாமில் பொது பிரிவினருக்கான குறைஞ்சபட்ச பாஸ் மார்க்கை 60% 50% குறைக்கணுன்ட்டு கோர்ட்டில் பார்த்தீங்க ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்கு ஜூலை 8ஆம் தேதி அன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. அப்பொழுது வந்து தமிழக அரசு தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பொது பிரிவினருக்கான பாஸ் மார்க்கை குறைக்கிறத பற்றி நாங்கள் ஒரு கொள்கை முடிவு எடுக்க போகிறோம், அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்ட நீதிபதி பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய முடிவை வர ஜூலை 24ஆம் தேதிக்குள்ள கோர்ட்டுக்கு தெரிவிக்கணும், அது வரைக்கும் எக்ஸாம் ரிசல்ட்லாம் வெளியிடக்கூடாதுன்னு அதிரடியாக பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ மக்களே, இந்த பாஸ் மார்க் குறைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. தமிழக அரசு வந்து என்ன முடிவு எடுக்க போகிறாங்க, ஜூலை 24ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். பொது பிரிவினருக்கு 50% பாஸ் மார்க் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா? உங்களுடைய கருத்துக்கள் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்.